லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். வணக்கம். செய்தி சுருக்கம். உங்களுக்கு விடியல் மாதிரி எங்களுக்கும் இருக்கு வெற்றி. முதல்வர் விஜய் தலைமையிலான தாவேகா அரசின் முதல் பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. நடப்பு நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை நிதியமைச்சர் மரிய வில்சன் தாக்கல் செய்தார். பல்வேறு துறைகளுக்கான நிதி ஒதுக்கீடு, திட்டங்கள் குறித்த விவரங்களை வாசித்தார். அதில் அரசு அறிவித்துள்ள புதிய திட்டங்கள் மற்றும் பயன்பாட்டில் உள்ள பல்வேறு நலத்திட்டங்களின் பெயர்களில் வெற்றி என்ற புதிய சொல் பிரதானமாக இடம்பெற்றது பலரது கவனத்தை ஈர்த்துள்ளது. ஏற்கனவே தாவேகா அரசு ஆட்சி அமைத்த பிறகு நடைமுறையில் உள்ள பல திட்டங்களின் பெயர்களையும் மாற்றி அமைத்து வந்தது. ஆனால் தற்போது புதிதாக அறிவிக்கப்பட்ட பெரும்பாலான திட்டங்களுக்கு வெற்றி என்ற பெயர் சேர்க்கப்பட்டுள்ளது. மாணவர்களுக்கான மடிக்கணினி திட்டம் தற்போது வெற்றி மடிக்கணினி திட்டம் என்று மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி அளித்து வேலை வாய்ப்புக்கு தகுதியுடையவர்களாக மாற்றும் திட்டத்துக்கு வெற்றி திறன் பயிற்சி திட்டம். ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த வெற்றி தொழில் முனைவோர் திட்டம். ஊரக பகுதிகளில் பெண்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு வெற்றி மகளிர் ஆடுகள் வளர்ப்பு திட்டம். ஏழை எளிய மக்களுக்கு வீடுகள் கட்டித்தரும் வெற்றி வீடு திட்டம். கிராமப்புற வேலை உறுதி திட்டத்தின் நாட்களை 150 நாட்களாக உயர்த்தும் வெற்றி 150 திட்டம் என தமிழக அரசின் அறிவிப்புகளில் வெற்றி என்ற சொல் இணைக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன் திமுக ஆட்சியில் விடியல் என்கிற சொல் பல திட்டங்கள் அறிவிப்புகளில் சேர்க்கப்பட்டு வந்தது. அதே பாணியில் தாவேகா அரசின் மந்திர சொல்லாக வெற்றி என்பது மாறியிருக்கிறது. நிதி குறைக்கவில்லை, பள்ளி கல்வி அமைச்சர் சொன்ன கணக்கு. தமிழக பட்ஜெட்டில் பள்ளி கல்விக்கான நிதி ஒதுக்கீடு கடந்த ஆண்டை விட குறைக்கப்பட்டுள்ளது. ஆனால் உண்மையில் அதிக நிதிதான் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என பள்ளி கல்வி அமைச்சர் ராஜ்மோகன் விளக்கம் அளித்துள்ளார். 2025-26 திமுக பட்ஜெட்டில் பள்ளி கல்விக்கு 46,767 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. இதில் செலவு செய்தது 42,351 கோடி ரூபாய் மட்டும்தான். இடைக்கால பட்ஜெட்டில் புதிய திட்டங்கள் எதுவும் அறிவிக்காமல் செலவினங்களை மிகை மதிப்பீடு செய்து 48,534 கோடி ரூபாய் என அறிவிக்கப்பட்டது. அதாவது 2025-26 முழு பட்ஜெட்டில் உண்மையாக செலவு செய்யப்பட்டதை விட சுமார் 6,003 கோடி ரூபாய் காரணமே இல்லாமல் உயர்த்தப்பட்டது. தாவேகா அரசு அதை முறைப்படுத்தி காரணமற்ற நிதி உயர்வுகளை குறைத்து 2025-26 திமுக பட்ஜெட்டில் பள்ளி கல்வித்துறைக்கு செலவு செய்ததை விட சுமார் 2,176 கோடி ரூபாய் கூடுதலாக, அதாவது 44,527 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளது என்று அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நிதித்துறை செயலாளரும் விளக்கம் அளித்துள்ளார். போன வருஷம் பாத்தீங்கன்னா செலவு ஆக்சுவல் செலவு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் 42,351 கோடி. 42,351 கோடி. இன்டரிம் பட்ஜெட்ல 48,531 கோடி. அதாவது ஒரு ஆண்டுல 6,000 கோடி அதிகமா வந்து எஸ்டிமேஷன் வித்தவுட் எனி நியூ ஸ்கீம்ஸ். அதுல என்னன்னா சேலரி அந்த ஒரு பர்டிகுலர் டிமாண்ட்ல வந்து 1-2 டிமாண்ட்ல வந்து சேலரிஸ் கொஞ்சம் அதிகமாக எஸ்டிமேட் பண்ணதுனால அதை நாங்கள் கரெக்ட் பண்ணி 44,000 கோடியில் 44,500 கோடி கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த ஆண்டு வந்து 42,351 கோடியிலிருந்து ஸ்கூல் எஜுகேஷனோட அலாட்மெண்ட் வந்து 44,527 கோடியாக அதிகரித்து இருக்கிற நாங்கள் வந்து டிமாண்ட் குறைக்கல. ஐபி தவிர அந்த அன்பார்ச்சுனேட்லி அந்த எஸ்டிமேட் இருக்கிறத நம்ம கரெக்ட் பண்ணோம். சுரத்தில்லாத புஸ்வான பட்ஜெட். தாவேகா அரசின் முதல் பட்ஜெட் பற்றி திமுக தலைவர் ஸ்டாலின் அறிக்கை. தமிழக பட்ஜெட் பற்றி ரீல்ஸ் முதல்வருக்கு புரியும் மொழியில் சொல்ல வேண்டும் என்றால் பிளாஸ்டாக இருக்கும் என எதிர்பார்த்த மக்களுக்கு வேஸ்ட் என சொல்லும்படிதான் இருக்கிறது. மக்கள் மொழியில் சொல்ல வேண்டும் என்றால் விவசாயிகள் பிரச்சினை, மின்கட்டண குளறுபடி, விலைவாசி உயர்வு என எதை பற்றியும் கவலையின்றி மாநிலத்திற்கு தேவையான புதிய தொலைநோக்கு திட்டங்களையும் அறிவிக்காத பட்ஜெட். 2,500 ரூபாய் மகளிர் உரிமை தொகை, வேலையில்லா இளைஞர்களுக்கு 4,000 ரூபாய், ஆண்டுக்கு 6 இலவச சிலிண்டர், முழு பயிர்க்கடன் தள்ளுபடி என முக்கிய வாக்குறுதிகள் எதை பற்றியும் மூச்சே விடாத பட்ஜெட். மொத்தத்தில் சொந்தமாகவும் யோசிக்காத, சொன்னதையும் செய்யாத, சுரத்தில்லாத புஸ்வான பட்ஜெட்டாகத்தான் ரீல்ஸ் அரசின் முதல் பட்ஜெட் அமைந்திருக்கிறது என்று ஸ்டாலின் கூறியுள்ளார். செப்டம்பர் 8 வரை பட்ஜெட் கூட்டத்தொடர். சபாநாயகர்
தாவேக அரசின் முதல் பொது பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் நாளை வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது. அதன்பின் பட்ஜெட் மீதான பொது விவாதம், மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெறும். இதற்காக செப்டம்பர் 8ஆம் தேதி வரை பட்ஜெட் கூட்டத்தொடர் நடத்தப்படும் என சபாநாயகர் பிரபாகர் அறிவித்தார். 4-9 வெள்ளிக்கிழமை விடுமுறை, 5-9 சனி ஞாயிறு, 5-6 2 நாளும் சனி ஞாயிறு அன்றும் பேரவை இயங்காது. 7-9-2026 காவல்துறை, உள்துறை, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறைக்கு அன்றைக்கு பதிலுரை, தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறைக்கு அன்றைக்கு பதிலுரை இருக்கும் கண்டிப்பாக. அதுக்கு அடுத்தது அன்றே வணிக வரிகள், முத்திரைத்தாள்கள் மற்றும் பத்திரப்பதிவுத்துறை, வனம் மற்றும் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றம், சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை ஆகியவற்றுக்கான மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் அன்றைக்கே மானிய கோரிக்கைகளை முன்வைத்து அவருடைய பதிலுரையும் அன்றே நடைபெறும். 8-9-2026 செவ்வாய்க்கிழமை பொதுத்துறை, மாநில சட்டமன்றம், ஆளுநர் மற்றும் அமைச்சரவை, நிதித்துறை, திட்டம் மற்றும் வளர்ச்சித்துறை, ஓய்வூதியங்களும் ஏனைய ஓய்வுகால நன்மைகளும் என்று 8-9-2026 செவ்வாய்க்கிழமையுடன் இந்த கூட்டத்தொடர் நிறைவு பெறுவதாக இன்று கூடிய அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் 370ஆம் சட்டப்பிரிவு ரத்து, 7 ஆண்டு நிறைவு, பெருமிதம் கொள்ளும் பிரதமர். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கியிருந்த சட்டப்பிரிவு 370 ரத்து செய்யப்பட்டு 7 ஆண்டுகள் நிறைவு பெற்றது குறித்து பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். 7 ஆண்டுகளுக்கு முன்பு இதே நாளில் 370 மற்றும் 35A ஆகிய அரசியலமைப்பு பிரிவுகள் ரத்து செய்யப்பட்டன. இது ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்கின் பயணத்தில் ஒரு புதிய அத்தியாயத்தை குறிப்பதாக அமைந்தது. அன்று முதல் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் மக்களின் வாழ்வில் பரவலான மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. தொடர்ந்து ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்கின் முன்னேற்றத்திற்காகவும் ஒவ்வொரு குடிமகனும் பெரிய கனவுகளை காணவும், சாதனைகள் புரியவும், வளர்ச்சியடைந்த இந்தியாவை அடைய பங்களிக்கவும் மீண்டும் வலியுறுத்துகிறோம் என மோடி கூறியுள்ளார்.